எல்லோருக்கும் வணக்கம். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வர எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. ஓட்ஸ் பேன் கேக். இப்போ பேன் கேக்கெல்லாம் இப்போ உள்ள மாடல் இதில் எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். இது டயட் இருக்கிறவங்க, ஜிம் போகிறவங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னே சொல்லிக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த காலேஜ் போகிற பிள்ளைங்க இல்லைனா வேலைக்கு போகிறவங்க அவங்க எல்லாருமே ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இது செய்திடலாம். ரொம்ப ஃபில்லிங்காட்டு இருக்கும். காலையிலலாம் 2 முட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முட்டை அவிச்ச முட்டை ஆம்லெட் போட்டால் நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. இப்படி நம்ம பேன் கேக்கில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது முட்டை சேர்த்துருக்கிற மாதிரியே இதில் இருக்காது. அது மட்டும் இல்லை, ஓட்ஸில் கஞ்சியெல்லாம் நம்ம காய்ச்சி குடிக்கலாம். இந்த மாதிரி பேன் கேக்காக பண்ணி நம்ம சாப்பிடும் போது மார்னிங்கே நம்ம முட்டை ஓட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ், 2 முட்டை, பால், பழம் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் இந்த ஓட்ஸை போட்டு நல்லா இதை பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதில் ஒரு பாதி பழம் நான் போட்டிருக்கிறேன். பெரிய பழம்னு சொல்கிறனால. சின்ன பழம்னா ஒரு பழம் ஃபுல்லாகவே போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதில் சேர்க்கலாம். முட்டை எப்போவுமே நம்ம இதிலையாவது சேர்க்கணுன்னா ஒரு பவுலில் தனியாக உடச்சி விட்டுட்டே நம்ம இதில் சேர்க்கணும். 2 முட்டையுமே தனித்தனியாட்டு பவுலில் போட்டு நம்ம இதில் சேர்க்குறேன். ஏன்னா சில நேரங்களில் நல்ல முட்டையாட்டு இருக்காது. இதையும் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் இப்போ நம்ம பால் சேர்க்குறோம். ஒரு 150 ml பால் இருக்கும். இதுவும் நல்லா நம்ம மிக்சியில் திரும்பவும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த தோசை மாவுலாம் இருக்கும்ல அந்த பதத்துக்கு. இல்லை ஒரு பிஞ்ச் கொஞ்சமாட்டு பேக்கிங் பவுடர் நான் இதில் போட்டிருக்கிறேன். பேன் கேக்லலாம் பேக்கிங் பவுடர் போடுவாங்க, அதனால தான் கொஞ்சமாட்டு பட்டரும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டும் இதில் நான் போட்டிருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி தோசையெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இது ஏன் கையை வச்சு கம்ப்ளீட்டாக எடுக்கிறேன்னா, இந்த பேச்சுலர் பசங்களாம் பார்க்கும்போது இந்த மாவெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படியே எடுக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக. சொல்லப்போனால் என் பையனும் தனியாலாம் போயானாங்கன்னா அவங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு ரெசிப்பியை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த மாவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுப்பாங்கல்ல, அதுக்காக நான் அதை காட்டியிருக்கிறேன்னா. ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாட்டு பட்டரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு இருக்கணும். நம்ம இதை அப்படியே இதில் விட்டுடலாம். விட்டுட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஊத்தப்பம்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. இப்போள்ள மாடர்ன் பிள்ளைங்களுக்கு ஊத்தப்பம்லாம் எங்கே தெரிய போகுது? அவங்களுக்கெல்லாம் பேன் கேக் அப்படின்னா தெரியும் இல்லையா? அது நம்ம காலத்தோட ஊத்தப்பம்லாம் இனி அப்படியே மறந்து போயிடும் நம்மளோடையே. 2 சைடுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை ஃப்ரை பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஆனோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது பார்க்க அழகாக இருக்குல்ல? நீ அடுத்ததும் இதே மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம பட்டர் நம்ம சேர்க்கணும்னு வேண்டாம். நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இல்லைனா ஏதாவது ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுட்டு கூட அடுத்தது விட்டுக்கலாம். அடுத்ததும் எடுத்தாச்சுது. திரும்ப அடுத்தது பட்டர் லைட்டாக நான் இதெல்லாம் சும்மா வேணுன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் அது காட்டுறது. பட்டர்லாம் திரும்ப போடுறதும் அது போடாமலே திரும்ப நம்ம அந்த மாதிரி அடுத்த கரண்டி விட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே இப்போ நம்ம ஒரு கரண்டி நம்ம விடும்போது லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப தடியாட்டு ஒரே இடத்துல வரும். அதனால் இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல? கொஞ்சமாட்டு நான் சின்னமன் பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேன் கேக் செய்து காட்டுறேன். சின்னமன் பவுடரும் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. சின்னமன் டேஸ்ட் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னமன் கேக், சின்னமன் ரோல், சின்னமன் பன் அப்படின்னு நிறைய இருக்குது. இங்கெல்லாம் சின்னமன் ரோல் அப்படின்னே தனியாக ஒரு கடையே இருக்குது. சின்னமன்லேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது.
நம்ம அதனால் இந்த சின்னமன் கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் போட்டு நம்ம சாப்பிடவும் நல்லது. நான் லாஸ்ட் ஒன்று நான் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தனால கொஞ்சம் தடியாக வந்துட்டுது. அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுன்னா அழகாக இதே மாதிரி வந்திருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி பழம் ஏதாவது பேலன்ஸ் நம்ம வச்சுருந்த பழம் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து நம்ம தேன் வந்து விடலாம். தேனுக்கு பதிலாட்டு டேட் சிரப் கூட விட்டுக்கலாம். இல்லைனா வந்து சாக்லேட் சிரப் ஏதாவது வேணும்னா, இந்த டீனேஜ் பசங்கள்லாம் சாக்லேட்லாம் விரும்புவாங்கள்ல, இல்லைனா டார்க் சாக்லேட் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பிடிக்கும்னா அதை போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி சாக்லேட் இதெல்லாம் அப்படி குத்தி சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு இதில் எக் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழம் கூட இப்போ வாழைப்பழம் இல்லைன்னா வேறு ஸ்ட்ராபெர்ரி ஏதாவது பழம் வேணும்னா வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு விருப்பம் போல தான், எது வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.